சக்தி பராசக்தி. என் அன்பு செல்லமே, நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடம் நான் சேர்க்க வந்து உள்ளேன் தங்கமே. நீ என்ன நினைத்து உள்ளாய்? நீ மட்டும்தான் அவரை நினைக்கிறாய். அவர் என்னை நினைப்பாரா என்று சந்தேகத்துடனே உன் மனதிற்குள் நீ வைத்திருக்கின்றாய். ஆனால் அது அப்படியல்ல தங்கமே. அவரும் உன்னை பற்றி நினைக்கின்றார். இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்து விட்டோமே, அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார்? அதேபோல் பல யோசனைகள் அவர்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது. அவருடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றிதான் இருக்கின்றது தங்கமே. ஆனால் அது உனக்குத்தான் புரியவில்லை. நீயாக வந்து பேசுவாய் என்று அவரும், அவர் வந்து பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள். இருவரும் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறீர்கள். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி அமையும் தங்கமே. நீதான் தவறு செய்து விட்டாய் என்று அவரும், அவர் தவறு புரிந்து விட்டார் என்று நீயும், இருவரும் உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பைத்தான் அவரும் வைத்திருக்கின்றார். உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார் தங்கமே. திரும்பவும் வந்து பேச பயமும் இருக்கின்றது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாத தீராத அதீத அன்பினால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் ஏதோ சில கருத்து வேறுபாடுகளால் உங்கள் இருவரையும் காலம் பிரித்து வைக்கின்றது. கவலைப்படாதே தங்கமே. காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இப்போது பிரிந்து இருக்கிறீர்கள். மாயை நிறைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான். ஆனால் அந்த கஷ்டங்கள் விரைவில் தீரும் செல்லமே. இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று பயம் கொள்ளாதே. அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன். அம்மா உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றுவேன்.